நாராயணம் பரித்யஜ்ய ஹிருதிஸ்தம் பதிமீஸ்வரம் யஹ அந்யம் அர்ச்சதே தேவம் பரபுத்தியா சபாபபாக் அவனுக்கு பாபமே வந்தடையும். எவனுக்கு நாராயணம் பரித்யஜ்ய நாராயணனைத்தான் சேவிக்க வேண்டும் விட்டுட்டான். ஹிருதிஸ்தம் பதிமீஸ்வரம் நம்முடைய ஹிருதயத்திலேயே இருக்கிறவன் நாராயணன், தள்ளிப்பை சேவிக்க வேண்டாம். உலகத்துக்கெல்லாம் பதி நாராயணன், தொண்டன் அல்ல. ஈஸ்வரன் நாராயணன், நியாமியன் அல்ல. இது இத்தனை நாராயணனை பத்தி தெரிஞ்சிருந்தும் யஹா அந்யம் அர்ச்சேது யாரோ தன் மத்த பேரை போய் சேவிக்கிறானோ இல்லையோ ச பாப பாக் அவனுக்கு பாப்பம் வந்தே தீரும். என்ன அந்த பெரிய விரோதி, இவாளுக்கு தெரிஞ்ச முதல் விரோதி தேவதாந்தர சம்பந்தம். அது கூடாதுங்கிறத தானும் தவிர்க்கிறார். தடை என்ன? போற வழியில வந்துட்டா நாங்க என்ன சுவாமி பண்றது? அப்படி பக்கத்துல இருக்கிறவாள்லாம் நமக்கு சொல்லுவாளாம், என்ன போயின்னு இருக்கு சாமி ஒண்ணு, அதை எடுத்து இப்படி கீழே இருக்கிற கையை கூப்பிட்டு போயே, நீ ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், 4000 எல்லாம் பட வேண்டாம், கீழே இருக்கிற கையை எடுத்து இப்படி கூப்பிட்டு போலாமே. நமக்கு அப்பப்ப பக்கத்துல இருக்கிறவர்கள் ஓதுபவர்கள் ஓதலாம். அந்த ஓதரு தான் நமக்கு தடையில பிடிச்சு உள்ள தள்ளுறதுன்னு அர்த்தம். பக்கத்துல இருக்கிறவன் பேசாம இருக்கவே மாட்டான். இது ஒருக்கே நீங்க அப்பெல்லாம் அவமானப்படுத்துறீர்கள் தெய்வங்களை எல்லாம். அவரும் ஒரு பெரியவர் தானே, அவரும் சம்ஹார கடவுள் தானே, சிருஷ்டி கடவுள் தானே, கைகூப்பினா என்னன்னு நம்மள கேட்பா. நமக்கு ஒண்ணு அதுல நாம குறைஞ்சு பட போறது இல்லை. அவரை விட நாம உயர்ந்தவர்னு நாம சொல்லிக்கவும் இல்லை. எல்லாரை விட தாழ்ந்தவன்னு சொல்லிக்கிறவன் தான் ஸ்ரீவைஷ்ணவனே. வைஷ்ணவோ வைஷ்ணவன் திட்டுவா பரஸ்பர நீச்ச பாவைன்னு சொல்லுவார்கள். நான் நீச்சன்னு சொல்லிட்டு சேவிக்கணும், தான் நீச்சன்னு சொல்லிட்டு அவர் சேவிக்கிறார். இருந்தாலும் ஏன் கை கூப்ப மாட்டேங்கிறோம்? இந்த பாணாசுர விற்த்தாந்தத்துல நடந்த ஒரு கதை. நேர் செறிந்தான் கொடி கோடி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான் எரிய மணலோன், பின்னும் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் செறிவாணன் திண்டோள் கொண்டவன்னே, வாணனை 1000 தோள் துணித்தான் பெருமான். இந்த பாணாசுர யுத்தத்தின் உஷைக்காக, பாணாசுரனுடைய பெண்ணு உஷை, அனிருத்தாழ்வான் காதலிச்சுட்டான். 2 பேரும் போய் கொடுத்தனவே பண்ண ஆரம்பிச்சுட்டா. காணவே காண அரித்வன தன்னுடைய துவாரகையிலே கண்ணன் சரின்னு படையெடுத்து வந்தான். சண்டை ஆரம்பிச்சுடுத்து. பாணாசுரனுக்கு பரம சிவபக்தன். அதனால சிவபெருமான் அவர் கைது போட்டு கொடுத்துருக்கார், நான் உன் ஊர் வாசல்லே இருந்துட்டு ஒரு கோவில் கட்டிண்டு உன்னை என்ன கஷ்டம் வந்தாலும் ரட்சித்து கொடுக்குறேன்னு அவருக்கு வரம் கொடுத்துருக்கார். வாசல்ல இருந்தே இப்ப எதிர்த்து வந்துட்டானோ இல்லையா கண்ணன், சரின்னு ஒத்தொத்தரையா அனுப்பிச்சார். அக்னி சண்டைக்கு வந்தது. குமரன் சுப்பிரமணியன் தான் சண்டைக்கு வந்தார். பரமசிவனாரே சண்டைக்கு வந்தார். ஒரு கிருத்தியின்னு பேய் மாதிரி ஒண்ணு, அந்த கிருத்தியை ஒண்ணு ஏவி விட்டா. காளி சண்டைக்கு வந்தா, கிருத்திய சண்டைக்கு வந்தது. இதெல்லாம் பாழ்வார் சாதிக்கிறார். நேர் செறிந்தான் கொடி கோழி கொண்டான், கொடியிலே கோழியை கொண்டிருக்கிறவன் குமரன். சுப்பிரமணியன் ஸ்கந்தன் அவனுக்கு பேர், தேவசேனாபதி. நேர் செறிந்தான் கொடி கோழி கொண்டான், அவர் ஓட ஆரம்பிச்சுட்டார். நேர் செறிந்தான் எரியும் அனலோன், அனல்ங்கிறது அக்னி, அக்னியை தான் ஓட ஆரம்பிச்சுட்டார். நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், முக்கணான பரமசிவனாரு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். இவர்கள் ஒத்தருமே நிற்க மாட்டாமல் ஓடத் தொடங்கினார்கள். நேர் செறிந்தான் கொடி கோழி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான் எரியமனலோன், பின்னும் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர். இந்த பாணாசுர யுத்த சமயத்திலே இவர்கள்லாம் எதிர்த்து வந்தாலும் இல்லையோ, கண்ணனுக்கு அப்ப கோபம் வந்துடுது. நாம் படைத்து உமக்கு சரீரத்தை கொடுத்து போனா போறதுன்னு சக்தியை கொடுத்து வரத்தை கொடுக்க சொல்லி உட்காத்தி வச்சிருந்தா என்னையே எதிர்த்து நீர் வருகிறீரா? என்ன அந்த காளியை பார்த்தும் கிருத்தியை பார்த்தும் இனி யாரானும் என் அடியார்கள் உன் முன்னால் 1 நிமிஷம் நின்றார்களேயானால் அவர்கள் 12 வருஷம் சேர்த்து வைத்திருக்கிற கிருஷ்ண பக்தி வீணே போகும். இது பெருமான் கொடுத்த சாபம். 1 நிமிஷம், 10 நாள் இல்ல 15 நாள்லாம் இல்லப்பா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வருஷம் நாம் நின்னால், 1 நிமிஷம் நின்னால் 12 வருஷ கிருஷ்ண பக்தி ஒழிஞ்சு போடுமா. அப்ப நான் வாழ்க்கை முழுக்க சேர்ந்த கிருஷ்ண பக்தியை ஒழிக்க எத்தனை நிமிஷம் நிக்கணும்? 6 நிமிஷம். 72 வயசு இருக்கிறதா வச்சுப்போம், அதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ 60 வயசுன்னு வச்சுட்டா 5 நிமிஷம் போறோம். 72 வயசுன்னு வச்சுருந்தா 6 நிமிஷம் வேணும், ரொம்ப ஜாஸ்தி. 84ன்னு வச்சிருந்தா 7 நிமிஷம் வேணும். ஆக மொத்தம் தேவை இவ்வளவுதான். இப்போ இந்த 7 நிமிஷம் 6 நிமிஷத்துக்குள்ளே சேர்த்து இருக்கிற கிருஷ்ண பக்தி அத்தனையும் தொலைந்து போடும்னா அவரோட நமக்கு வேற ஒரு வம்பும் இல்லை. என் கிருஷ்ண பக்தி எனக்கு வேணும், அந்த பயம் எனக்கே தவிர இதை விட்டுட்டு அவருக்கு நமக்கு ஒண்ணும் அல்ல. அதனாலதான் முன்னாடி போய் நின்னாம கை கூப்பாமல் நிற்காமல் ஸ்தோத்திரம் பண்ணாலும் நாம் வாழ்கிறோம். ஆக விரோதி வர்க்கத்திலே முதல் தேவதாந்தர சம்பந்தம்.